சத்யா மூவிஸ் எடுத்த முதல் திரைப்படம், சத்யா மூவிஸ்ல எடுத்த முதல் திரைப்படம், அந்த திரைப்படம் தான் தெய்வத்தாய். அதுவும் தெய்வத்தாயில வந்து ஆக்சுவலா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து நடிக்க வேண்டியது. அதை வந்து ஆர்.எம். வீரப்பன் வந்து தடுத்து நிறுத்தி, வேண்டாம் இந்த படத்துக்கு வந்து சரோஜா தேவியை நம்ம போடுவோம், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவரோட ஒரு வாக்குவாதம் பண்ணி அந்த தெய்வத்தாய் திரைப்படத்துல ஜெயலலிதாவுக்கு பதில் சரோஜா தேவியை வந்து அதுல ஆட் பண்ணாங்க. அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஹிட் அந்த படம்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஹிட் அந்த படம். தன் கணவர் மகன் முன்னாடியே வந்து தன் தாய் வந்து உயிரை விட்டுருவாங்க. அப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து பேரதிர்ச்சியா ஆயிடுவாரு. தாய் வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனவேதனை ஆயிடுவாரு. அப்புறம் வந்து அந்த எம்என் நம்பியார் அவர்களை போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பிளஸ் அசோகனையும் வந்து ஒப்படைச்சிருவாரு காவல்துறையில. அப்புறம் தாயை வந்து வணங்கி போட்டுருவாரு. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புரட்சி தலைவர் நிகழ்ச்சி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போகுது. நிறைய நிகழ்ச்சிகள், புது புது விஷயங்கள் நம்ம பண்ண போறோம்ன்றதை வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கு நம்ம குழு, சிடிடி சேனல் குழு. கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வரும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. மற்றபடி வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை. அதனால அந்த வீடியோக்கு நல்ல ஆதரவு தரணும் நான் கேட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம புரட்சி தலைவரோட மூவி ரிவ்யூலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த வகையில வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து அந்த வகையில ஒரு படம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன பண்ணுறது தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், தெய்வத்தாய். புரட்சி தலைவர் நடிச்ச தெய்வத்தாய் அந்த திரைப்படத்தை தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன ரிவ்யூ, எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, வெறும் திரை விமர்சனம் தான். இப்போ வந்து எல்லாம் புது படம் திரை விமர்சனம் இல்லை, அதே மாதிரி வந்து புரட்சி தலைவர் படத்துல திரை விமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோம். சத்யா மூவிஸ், சத்யா மூவிஸ் எடுத்த முதல் திரைப்படம், சத்யா மூவிஸ்ல எடுத்த முதல் திரைப்படம், அந்த திரைப்படம் தான் தெய்வத்தாய். இந்த தெய்வத்தாய்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் தன் தாய் பாசத்தை வச்சு அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதுவும் தெய்வத்தாயில வந்து ஆக்சுவலா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து நடிக்க வேண்டியது. அதை வந்து ஆர்.எம். வீரப்பன் வந்து தடுத்து நிறுத்தி, வேண்டாம் இந்த படத்துக்கு வந்து சரோஜா தேவியை நம்ம போடுவோம், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவரோட ஒரு வாக்குவாதம் பண்ணி அந்த தெய்வத்தாய் திரைப்படத்துல ஜெயலலிதாவுக்கு பதில் சரோஜா தேவியை வந்து அதுல ஆட் பண்ணாங்க. அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஹிட் அந்த படம்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஹிட் அந்த படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா, தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அசோகன், அந்த அசோகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டாட்டம் ஆடுவாங்க இல்லையா, அந்த சீட்டாட்டம் ஆடும் போது அங்க வந்து தகராறு ஏற்பட்டு அங்க ஒருத்தனை அடிக்க போய் அவன் வந்து கீழே வந்து இறந்துருவான். இதனால போலீஸ் வந்து அவர் வலை வீசி தேடும். இதனால வந்து அவங்க தன் மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. நான் வந்து எப்போ வேணா வருவேன், அது வரைக்கும் நம்ம பையனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மகன் தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வந்து சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவரு அப்புறம் எங்க இருக்காரு என்ன எதுன்னே தெரியாது, தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருப்பாரு. அப்போ புரட்சி தலைவரை சின்ன வயசுல இருந்து அவங்க ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்போட வந்து தன் தாய் வந்து வளர்ப்பாங்க, ஒரு நேர்மையா வந்து வளர்ப்பாங்க. அவங்க வளர்த்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா அவர் வந்து, அப்போ அவரு நேர்மைனா நம்ம புரட்சி தலைவர் சொல்லவா வேணும், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு நேர்மை, பர்ஃபெக்டா இருப்பாரு. அந்த காவல் உடையில வந்து அந்த அளவுக்கு காவல் உடையில காட்சிகள் இருக்காது, ஆனா ஃபுல்லா கோட் ஷூட்ல தான் இருப்பாரு. கோட் ஷூட் ஷர்ட் அதில் தான் இருப்பாரு, மப்டியில தான் இருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாரு அந்த உடையில வந்து புரட்சி தலைவர் அவர்கள். அந்த அந்த காட்சிகள்லாம் பார்க்கும் போது நம்ம கண்ணில் வந்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகா இருப்பார் புரட்சி தலைவர். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியா வராது இல்லையா. அப்போ அந்த கூட்டத்தை, ஒரு கொள்ள கூட்டத்தை வந்து பிடிக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா வந்து மாறன், புரட்சி தலைவர் பேர் தான் மாறன், அவர்கிட்ட வந்து அதை ஒப்படைப்பாங்க.
அந்த கேஸை எடுத்து ரொம்ப சீக்கிரட்டா அதை வந்து அதை துருவி அதை சீக்கிரட்டா கண்டுபிடிப்பாரு. அதை கண்டுபிடிக்கும் போது அந்த வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது பின்னாடி வந்து வில்லன்கள் பின்னாடி நிறைய வில்லன்கள் வரும் இல்லையா, அதுல ஒரு ஹெட் இருப்பார் வில்லன். அந்த வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து புரட்சி தலைவருடைய தகப்பனா இருப்பாரு. அதுதான் வந்து அந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக புரட்சி தலைவர் வந்து ரொம்ப பாடுபட்டு அந்த கூட்டத்துல கையுங்காலமா அந்த வில்லனை பிடிக்க போற நேரத்துல தன் தாய் வந்து தடுப்பாங்க. நீங்க அவர் வந்து பிடிக்க கூடாது, வேணாம், விட்டுடு, அவர் எதுவும் பண்ணாத அப்படின்னு. அப்போ அதிர்ச்சியாவார் புரட்சி தலைவர். இன்னும் இது நம்ம தாய் வந்து நேர்மையா அதிகாரியா வந்து ஒரு குற்றவாளி வந்து பிடிக்கிறதுக்கு தன் தாய் வந்து தடை விதிக்கிறாங்களே. புரட்சி தலைவர் வந்து அதிர்ச்சியாவார். நம் தாய் வந்து நேர்மையா அதிகாரியா நம்மளை வளர்த்துருக்காங்க, நேர்மையா இருக்கணும், கடமை கண்ணியமா இருக்கணும் அப்படின்ட்டு வளர்த்த நம்ம தாய் இப்போ வந்து ஒரு அயோக்கியனுக்கு துணை போறாங்களே, அவனை பிடிக்கும் போது அவனை பிடிக்க வேணான்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ஒரு ஒரு அதிர்ச்சியா வருது. அப்பதான் வந்து தன் தாய் வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க, அவர் வந்து உன் தகப்பன், அவருடைய உங்க அப்பா, அவரை வந்து எதுவும் பண்ணாத, அவர் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லும் போது புரட்சி தலைவருக்கு பேரதிர்ச்சியா இருக்கும். என்னடா இது, நம்ம வந்து மிகப்பெரிய குற்றவாளி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேடக்கூடிய ஒரு குற்றவாளி தன் தகப்பனா அப்படின்னும் போது அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுக்கும். இருந்தாலும் வந்து தன் கடமையிலிருந்து வந்து தவறக்கூடாது, கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பல வருஷமா வந்து பிரிஞ்சு இருந்த தகப்பனை வந்து பாக்குறோம், அவர் ஒரு குற்றவாளியா பாக்குறோம். ஆனா ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்படி நம்ம வந்து தொழில தான் நம்ம வந்து நேர்மையான அதிகாரியா நம்ம போலீஸ் அதிகாரியா வந்திருக்கோம். அதுலயும் நம்ம வந்து கடமை கண்ணியமா இருக்கணும், அதையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எப்படான்ற ஒரு சிக்கல்ல வந்து புரட்சி தலைவர் வந்து மாட்டிப்பாரு. அப்போ வந்து இருந்தாலும் வந்து என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, அது வந்து எனக்கு வந்து கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன் தகப்பனா இருந்தாலும் பரவாயில்ல, குற்றவாளி தான், நான் போலீஸ் அதிகாரி, அவன் ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல புரட்சி பார்ப்பாரு. தன் தாயும் இது பண்ணிட்டு அவர் வில்லனை வந்து பிடிக்க போவாரு, தன் தகப்பனை வந்து பிடிக்க போவாரு. தன் கணவர் மகன் முன்னாடியே வந்து தன் தாய் வந்து உயிரை விட்டுருவாங்க. அப்போ வந்து புரட்சி தலைவர் வந்து பேரதிர்ச்சியா ஆயிடுவாரு. தாய் வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனவேதனை ஆயிடுவாரு. எம்என் நம்பியார் அவர்களை போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பிளஸ் அசோகனையும் வந்து ஒப்படைச்சிருவாரு காவல்துறையில. அப்புறம் தாயை வந்து வணங்கி போட்டுவாரு மனவேதனையோட. இதுதான் வந்து இந்த தெய்வத்தாய் படத்துடைய கதை சுருக்கம்னு சொல்ல போனா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து தன் தாய்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கும். இதுல வந்து காதல் காட்சிகள் வரும், பாடல்கள் வரும், சண்டை காட்சிகள் வரும், எல்லாமே அருமையா இருக்கும். ஒரு காட்சியை வந்து மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப வந்து விறுவிறுப்பா இருக்கும் அந்த படம், த்ரில்லிங்காவும் இருக்கும். இதுல நாகேஷ் நடிச்சிருக்காரு, எம்என் நம்பியாரு, எஸ் ஏ அசோகன், பண்டேரி பாய், சரோஜா தேவி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. படம் வந்து மிகப்பெரிய ஹிட், 100 days படம் இது. சத்யா மூவிஸ்ல முதல் எடுத்த படம். அதே மாதிரி சொல்ல போனா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். பாடல்களை பாத்தீங்கன்னா, இந்த மூன்றத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை. அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த பாடல் வந்து இந்த படத்துல இடம்பெற்றிருக்கும். புரட்சி தலைவர் வந்து இந்த 37 வருஷம் 38 வருஷம் ஆனாலும் இந்த பாடல் வந்து புரட்சி தலைவருக்காகவே உருவாக்கப்பட்ட பாடலா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த 3 எழுத்தில் போது எம்ஜிஆர் அப்படின்ற அந்த பாடல் வந்து அவ்வளவு அழகா அந்த வரிகள் இருக்கும். அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டான பாடல். அந்த பாடலுக்கும் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ, அந்த பாடல் இருக்கும். இந்த புன்னகை என்ன விலை, அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்புறம் சரோஜா தேவிகள் வந்து சோலோ சாங் கொடுத்திருப்பாங்க, பருவத்திலே அப்படின்ற ஒரு சாங் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இன்னொரு சாங் கூட கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து அமைஞ்சிச்சு. அந்த படமே வந்து அழகான ஒரு ஹிட் மூவியா வந்து பிரசன்டேஷன் பண்ணாங்க. தன் தாயுடைய பேர்ல, சத்யா மூவிஸ்ன்ற பேர்ல வந்து இந்த படத்தை வந்து முதல்ல வந்து ஷூட் பண்ணிப்போம். ஆர் எம் வீரப்பன் அவர்கள் வந்து ரைட்டரா இந்த படத்துக்கு இருந்தாரு.
பிளஸ் வந்து இந்த படத்துல தான் வந்து ஜெயலலிதாவை வந்து படத்துல வந்து போடணும்னு வந்து புரட்சி தலைவர் சொன்னதுக்கு வந்து ஆரம் வீரப்பன் வந்து மறுத்துட்டாரு. அவருக்கும் புரட்சி தலைவருக்கும் வந்து ஒரு ஒரு வாக்குவாதம் போரே நடந்ததுன்னு கூட சொல்லலாம். அது கடைசியில வந்து ஆரம் வீரப்பன் தான் வந்து அபிநயா சரோஜா தேவி தான் வந்து படத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி அவர் வந்து இந்த படத்துல வந்து சரோஜா தேவி வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. முதல்ல படம் வந்து மிகப்பெரிய சரியான கலெக்ஷன் அமைஞ்சதுன்னே நம்ம இந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த படத்துல வந்து இந்த படத்தை வந்து நம்ம இந்த பாடல் வரிகள்லாம் வந்து நம்ம பிளே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால போட முடியாது, காப்பிரைட்ஸ் போட்டுருவான். நீங்க இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்ல பார்த்து மறந்துருப்பீங்க, இல்ல மறுபடியும் பார்க்க தூண்டும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து தெய்வத்தாய் படத்தை இன்னொரு முறை கூட நீங்க போட்டு பார்க்கலாம். அந்த பாடல்களை வந்து இன்னைக்கும் வந்து அந்த பாடல்களை வந்து எவ்வளவு நேரம் வேணா கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாடல்களா வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கும். நாகேஷுடைய காமெடி இதுல அருமையா அமைஞ்சிருக்கும். அவருடைய பங்களிப்பும் வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நம்பியார் அவர்களும் வந்து அவருடைய கேரக்டர்ல வந்து பக்காவா பண்ணியிருப்பாரு. ஏன்னா புரட்சி தலைவர் படம்னா எம்என் நம்பியார் இல்லைன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அதனால வந்து அவருடைய கரெக்டா எந்த படமா இருந்தாலும் சரிங்க, அசோகன் அவர்களும் நம்பியார் அவர்களும் வந்து கம்பல்சரி வந்து படத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க போர்ஷனை வந்து கரெக்டா பண்ணியிருப்பாங்க. தந்தையா இப்ப புரட்சி தலைவர் தந்தையா வந்து அசோகன் நடிச்சிருப்பாரு, வில்லனா வந்து நம்பியார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. காமெடிக்கு நாகேஷ், தன் தாயா வந்து பண்டேரி பாய், புரட்சி தலைவர் ஜோடியா வந்து சரோஜா தேவி. இந்த மாதிரி வந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு லெவல்ல தூக்கி நிறுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி போட்டு பார்த்தாலும் சலிக்காத ஒரு மூவின்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த பாடல்களும் வந்து எத்தனை வாட்டி போட்டு கேட்டாலும் சலிக்காத பாடல்கள்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சத்யா மூவிஸ்ல புரட்சி தலைவருக்காக ஒரு 6 படம் 7 படம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்றேன். இந்த திரை விமர்சனத்துல இதுல வந்து தவறுகள் குறைகள் ஏதாவது இருந்தால் நான் தப்பா சொல்லிட்டேன், நீ இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றது உங்களுடைய ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம், கரெக்டு. ஆனா வந்து நான் தெரிஞ்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றேன் பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து விவரமா நான் சொல்றேன். மற்றபடி வந்து இதுல யார் வந்து தப்பு யார் ரைட்டுன்றத நம்ம ஆராய வேண்டாம், ஓகேவா? அதனால வந்து இந்த படத்தை வந்து இன்னொரு முறையும் நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த படம்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருந்தாலும் வந்து அந்த படம் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற ஒரு படத்தையே வந்து நம்ம மறந்து போய் படத்துடைய ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். அப்படி இருக்கும் அந்த படம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1964 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த யூடியூப்லயும் சரி தியேட்டர்லயும் சரி இந்த படம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா யூடியூப்ல இந்த படம் கிடையாது, தியேட்டர்லயும் வந்து இந்த படம் போட மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரியல. அப்படி இந்த படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தா மறக்காம தெய்வத்தாய் படத்தை பாருங்க. நீங்க தெய்வத்தாய் படத்தை எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க, எந்த வருஷத்துல பார்த்துருக்கீங்க, முதல்ல எப்ப பார்த்துருக்கீங்க, எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. மறுபடியும் வந்து சத்யா மூவிஸ்ல அடுத்த ஒரு படம் ஒன்று இருக்கு. நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.